வேலை கிடைச்ச உடனே உங்க முகத்துல ஒரு திமிரு வந்துருச்சு. நீங்க நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. அதுவும் குறிப்பா என்ன நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. ஏங்க என்னங்க பேசும்போது போயிட்டே இருக்கீங்க. வண்டியை முதல்ல அன்லாக் பண்ணணும். இப்ப தரங்க. ஏங்க என்னாச்சுங்க? வேலை கிடைக்கலையா? அப்ப ஊத்திக்கிச்சா? 99.9% வேலை கிடைச்சிருன்னு சொன்னீங்க. அந்த 0.1%ல ஊத்திக்கிச்சோ? ஏங்க என்னாச்சுங்க? சொல்லுங்க. சூர்யா படத்துக்கு போகணுமா? அவ்வளவுதானா? போலாங்க இருங்க. அடிக்காதீங்க. என்னாச்சுங்க? எதுக்கு இந்த அப்பாவி போட்டு இப்படி அடிக்கிறீங்க? உள்ள அந்த மடைய சூர்யா உட்கார்ந்துட்டு இருக்கான். எந்த சூர்யா? அதாங்க வைப்ரேஷன் மண்டே சூர்யா. அவனா? ஏங்க அவன் இங்க என்னங்க பண்றான்? தெரியல. இது அவன் ஃப்ரெண்ட் கம்பெனியா. ஹெச்ஆர் இருப்பாங்கன்னு உள்ள போனா அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏங்க அவங்க தலையில ஏதாவது ஜிபிஎஸ் வச்சிருக்கானா? நீங்க போற இடத்துக்குலாம் உங்களுக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். எல்லாம் என் நேரம். இவ்வளவு திமிரா பேசுறான் தெரியுமா? இந்நேரம் நீ ஆஸ்திரேலியா வந்திருந்தா நீ அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். இப்ப வேலை தேடி கம்பெனி அல்லேன்னு பேசுறான். நான் என்ன பண்ண? இவனுக்கு என்னவா? ஆபீஸா இருக்கேன்னு அவன் பேசுறதெல்லாம் கேட்டு சும்மா இருந்தேன். இல்லனா அடிச்சு மண்டைய உடைச்சிருப்பேன். எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்குங்க. என்ன தெரியுமா என் முன்னாடியே வந்து நிக்கிறான். இருங்க அவன் உள்ளதா இருக்கானா? ஆமா. இருங்க நான் வந்துடுறேன். எங்க போறீங்க? அதாங்க அவங்களை இன்சல்ட் பண்ணி பேசியிருக்கான். அவனால நீங்க இப்படி ஹர்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் போய் என்ன கேட்டு வரானாமா? இருங்க வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம். ஏங்க உங்களுக்கு யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். கேட்க ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன். நீங்க இருங்க நான் போய் கேட்டு வந்துடுறேன். ஐயோ ப்ளீஸ் சொல்றேன்ல வேண்டான்னு. அதெல்லாம் முடியாதுங்க. நான் கேட்டே தான் தருவேன். ஐயோ அது ஆபீஸ். இந்த சீன் கிரியேட் பண்ணா நல்லா இருக்காது. நான் இன்னும் 4 இடத்துக்கு வேலை தேடி போகணும். இது ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரிங்க. எல்லாருமே இன்டர் கனெக்டடா இருப்பாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாம். போய் சண்டை போட்டு அது என் வேலையை தான் பாதிக்கும். அப்ப நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். எப்படியும் அவன் வெளியே வருவான்ல. வந்த உடனே போட்டு 4 இழு இழுத்துறேன். அப்ப அடங்குவான்ல. ஏங்க அந்த வைப்ரேஷன் மண்டைய ஆஸ்திரேலியா போகாம இங்க என்னங்க பண்றான்? யாரையாவது கல்யாணம் மட்டும் ஆஸ்திரேலியா போய் தொலைய வேண்டியதானே? அவன் எப்படியோ போறான். நீங்க கிளம்புங்க. அது எப்படிங்க கிளம்ப முடியும்? வெயிட் பண்ணலாங்க. அவன் வரட்டும். ஏதாவது பண்ணியே ஆகணுங்க. ஐயோ தயவு செஞ்சு கிளம்புங்க. எனக்கு இங்க இருந்து போனா போதும்னு இருக்கு.